விலகல் விலகல் விலகல்னு ஐபிஎல் 2026 ஆரம்பிக்கிற போறதுக்கு முன்னாடி சில பேர் சில டீம்ஸ் விட்டு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புற நேரம் வருது. இது இப்பதான் ஆரம்பிக்குது. இங்கிலாந்துடைய டெஸ்ட் சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய இந்த செய்திகள் இன்னும் தொடர போகுது, அதிகரிக்க போகுது. ஆகஸ்ட் மாசம் தான் ஆரம்பிச்சிருக்கு, செப்டம்பர் இருக்கு, அக்டோபர் இருக்கு, நவம்பர் இருக்கு. நிறைய செய்திகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, hi from பாலா. ஐபிஎல் 2026 ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் எந்தெந்த அணிகள் விட்டு வெளியே போகணுன்ற முடிவு எடுத்திருக்காங்கன்றது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல நம்மளுடைய கேகேஆரின் ஹெட் கோச்சாக இருக்கக்கூடிய சந்திரகாந்த் பண்டிட் அவர்கள் நான் விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ காரணம் என்ன அப்படின்னா, சந்திரகாந்த் பண்டிட் வந்துட்டு போதுங்க என்னத்துக்கு கப்ப அடிச்சு கொடுத்தாச்சு 2026 அப்பயே மரியாதையா போயிருக்கும். இந்த பையன் கௌதம் கம்பீர் ரொம்ப தெளிவா முடிவு எடுத்தான். நான் முட்டா பே மாதிரி இவங்க கூட இருந்தேன், போதுங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்ட் ரினியூவல் பத்தி எல்லாம் பேசாம தலைவன் கிளம்பி போயிட்டே இருக்கிறான். அப்புறம் சந்திரகாந்த் பண்டிட் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய கேகேஆர் அணி வந்து 2024 வந்து கப்படிக்க வச்சாரு. போன வருஷம் வருஷமா 8வது இடத்துக்கு போயிட்டாங்க. கேகேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்தவங்க, ஒன்னும் சொல்ல முடியாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கோச் ஆஃப் மத்திய பிரதேசா இருந்தார். டொமஸ்டிக் சக்சஸ் கொடுத்துட்டு இருந்தாரு, சூப்பரா பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப கேகேஆரோட இந்த 3 சீசன் இருந்திருக்கிறாரு. சோ அப்படிப்பட்ட இவருடைய இந்த இதுல இந்த 2024 வந்து அடிச்ச அந்த கப்புங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சந்திரகாந்த் பண்டிட் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது கேகேஆர் இப்ப அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, சந்திரகாந்த் பண்டிட் has decided to explore new opportunities. அடுத்து வேற வேற விஷயங்களை பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதனால கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஹெட் கோச்சாக இஸ் நாட் கோயிங் டு கண்டினியூ அப்படிங்கறத வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த பிரான்சைசி அவங்களுடைய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல. அது மட்டும் இல்லாம அவருக்கு தேங்க்யூ சொல்லிருக்காங்க. ரொம்ப நன்றி ஐயா, நீங்க கப்படிக்க உதவுனீங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, உங்களுடைய ஐயோ கடவுளே புண்ணியமா போவீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளை போடுவாங்கல்ல, அந்த மாதிரியும் போட்டு அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜூலை மாத இறுதியில் நடந்த ஒரு விஷயம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ அடுத்த செய்தி என்ன வந்திருக்கு அப்படின்னா, நம்மளுடைய சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்துட்டு கிளம்புறாப்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு. டெல்லி கேபிட்டல்ஸ்ல டெல்லி டேர்டெவில்ஸ் இருக்கிற காலத்திலே நாங்களும் அங்க இருந்தவங்க தெரியும்ல அப்படின்னு சொன்ன நம்மளுடைய சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டனாக வந்துட்டு தொடர்ந்து பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தார். 2021 காலத்திலிருந்து அவர்களோடு பணிபுரிந்த இவர் இப்பொழுது டாடா பாய் என்று சொல்லி விடைபெறும் நேரம் வந்து விட்டது. ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஏங்க இவர் என்னமோ சிஎஸ்கேல போய் சேர போறாரோன்னு தோணுதுங்க எனக்கு அப்படின்னு பல பேர் வந்து செய்திகளை பரப்பிட்டாங்க. நம்மளும் அந்த செய்தியை நல்லா சொன்னா பல பேர் வந்து நம்மளை திட்டாங்க. இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு செவரு நகர்ந்திருக்குது இந்த பக்கம் சொல்லலாம். எஸ், வீட்டுடைய நடுவுல இருக்கக்கூடிய செவரு இந்த பக்கம் நகர்ந்திருக்கு. செவரு இப்படியே போய் 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 செவருக்கு இந்தாண்ட குதிச்சிருவார் நம்முடைய சஞ்சு சாம்சன் அப்படின்றதா வந்து இப்ப எனக்கு தெரியற தகவல். சிஎஸ்கேவில் சஞ்சு சாம்சன் இணைவாரா அப்படிங்கறத அடுத்த கேள்வி. விடைபெறணும்ன்றவருடைய இந்த முடிவை இவர் வந்து ஐபிஎல் 2025 முடிஞ்ச உடனே அறிவிச்சுட்டாருங்கிறதா வந்த செய்தி இப்போ வந்திருக்குது. அபிஷியலா கிட்டத்தட்ட வந்துருச்சு. அதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து விடைபெறும் முடிவு வந்து அவர் எடுத்திருக்கிறாருன்னு, அவர் வந்து அங்கேயே அறிவிச்சுட்டாருன்னு வந்து சொல்லப்படுது. முன்னாடி வந்து டாப் ஆர்டிகல்ஸ்ல இது வரல. அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு ஐபிஎல் உடைய அபிஷியல்ஸ் வெப்சைட்டை விட முக்கியமான ஒரு வெப்சைட் சொன்னா நம்ம ESPN கிரிக் இன்ஃபோ. அவங்க இப்பதான் இந்த செய்தியை விட்டுருக்காங்க. இவங்க சொன்னாங்கன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு செய்தி அவங்களே சொல்லியிருக்காங்க. சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜூன் மாசம் நடந்த ரிவ்யூ மீட்டிங்ல கூட இன்னும் அதை பத்தி ஒரு முடிவு எடுக்காம சொல்றேன் என்ன இப்ப சொல்றேன், நாங்களும் இப்ப பதட்டமா இருக்குல்ல, உடனேவா அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்களாமா. பட் ஆனா இவர் வெளியே போகணுன்றதுக்கான காரணம் என்ன? ரியான் பராக எல்லா இடத்துலயும் கேப்டனா தூக்கிட்டு வந்து வச்சு சஞ்சு சாம்சனுக்கு அடிப்பட்டது படல. ஆனாலுமே சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நீங்க 1 டவுன்ல போய் விளையாடுங்க, நீங்க கொஞ்சம் எப்படி விளையாடுங்க, நீங்க அப்படி விளையாடுங்க, உங்க கேப்டன்சி ஓகே தான், பட் இருந்தாலும் இப்ப உங்களுக்கு கால் சரியாயி கை சரியானாலும் கூட நீங்க ஏன் கேப்டன்சியை கொஞ்சம் விடைபெறக்கூடாது, நாங்க ரியான் பராக வச்சு பாத்துக்கிறோமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க முடிவு எடுக்கும் போது கோவம் வருமா வராதா? சஞ்சு சாம்சனுக்கு இங்க ஈகோ தட்டி விட்டுருச்சு. அப்ப நீ ரியான் பராகே வச்சுக்கப்பா, எனக்கு எதுக்குப்பா அப்படின்ட்டு கோச்சுக்கிட்டு கிளம்புறாரு அப்படிங்கறதா நமக்கு முன்னாடியே வந்திருந்த செய்தி. அதுக்கேற்ற மாதிரிதான் இப்ப அபிஷியலா கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ராஜஸ்தான் ராயல்ஸும் அவங்களுடைய பேஜ்ல பதிவிறக்கம் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். சோ இந்த ஃபைனல் டெசிஷன் எங்க எடுக்கப்படும் அப்படின்னா, ஆர்ஆருடைய ஹெட் கோச் ஆகிய ராகுல் டிராவிடோட கலந்துரையாடி எடுக்கப்படும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு லைட்டா கசிஞ்சிருக்குது செய்திகள். 30 வயதாகிய சஞ்சு சாம்சன் அவர்கள் வந்துட்டு 3 சீசன் ஐபிஎல் 13 இருந்து 15 வரைக்கும் முதல்ல ஆர்ஆர்ல விளையாடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் 2018க்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெல்லி டேர்டெவில்ஸ் கூட வந்துட்டு விளையாடினாரு. அப்புறம் 21ல 22ல பாத்தீங்க அப்படின்னா கேப்டனா போய் ஆர்ஆர் ஃபைனலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் சூப்பரான சில விஷயங்கள்லாம் பண்ணாரு. இனாகுரல் இதுல இருந்து எடிஷன்ல கப் அடிச்ச அவங்க என்ன ஒரு அதுக்கப்புறம் ஃபைனலே பார்க்கல பாருன்னு வருத்தப்பட்டு இருந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டு போனார். அவருடைய கேப்டன்சி ரொம்ப சூப்பர் தான்.
ஜாஸ் பட்லர், யுஸ்வேந்திர சஹால்ன்ற 2 ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப் வாங்கின 2 பேர் 2022 அவங்களுக்கு பண்ணவங்கள இந்த 2025 மெகா ஆக்ஷன்ல கழட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது டீமுக்கு. 2025 அவ்வளவு பெருசா அவங்களால பெர்ஃபார்ம் பண்ணவும் முடியல. ஸோ ரீடைன் பண்ணிட்டு இருந்த பிளேயர்ஸை வச்சு பார்க்கும்போது யசஸ்வி ஜெய்ஸ்வால், பராக், த்ருவ் ஜுரே, சந்தீப் சர்மா, சிம்ரான் நெட்மேரி, இதுல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சில பேரால விளாட முடியும், சில பேரால விளாடவும் முடியல. ஸ்டாண்டிங் கேப்டனா வந்து ரியான் பராக் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படிங்கிறதும் வந்துட்டு இங்க சொல்லப்படுது. ஸோ 9வது இடத்துல முடிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை விட்டு வெளியே வரும் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவை அடுத்து இணைவாரா? இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இப்ப இதுக்கு பதில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சிஎஸ்கேக்கு தான் வருவாருன்றது எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். அது ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி இருக்குமா, சஞ்சு சாம்சன் கேப்டன்சி இருக்குமா, கேப்டன்சி என்ன செய்யப்படும்ங்கிறது எனக்கு தெரியல. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆஸ் அ பேட்டரா கம்பேக் கொடுக்கணும், சஞ்சு சாம்சன் ஆஸ் அ கேப்டனா கொடுத்தா நல்ல விஷயம். பட் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை கேப்டனா போடுறதுக்கு ஏன் வேணாம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சிஎஸ்கே அணி. ஏற்கனவே தோனியுடைய கேப்டன்சியை பார்த்த இவங்க ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க. 30 வயது ஆகிய இவரை இன்னொரு 5-6 வருஷம் கூட வச்சு பார்த்தா சூப்பரா சிஎஸ்கே தலைமையில வந்துருங்கிறது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கருத்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிஎஸ்கே அண்ட் சஞ்சு சாம்சன் ஒன்னா சேருவாங்க அப்படின்றத நீங்களும் எதிர்பார்க்குறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய்.